வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஒரு சிறுதானிய உப்புமா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதே ரெசிபியை இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா மேல இருக்க லிங்கை கிளிக் பண்ணுங்க. இந்த உப்புமா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் இது தாங்க. இன்னைக்கு நான் வரகு யூஸ் பண்ண போறேன். உங்களுக்கு எந்த சிறுதானியம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 கப் அளவுக்கு வரகு சேர்த்திருக்கேன் ஒரு பாத்திரத்துல. இதை நல்லா கழுவிட்டு ஒரு 30 நிமிஷத்துக்கு ஊற வச்சிருங்க. 30 நிமிஷத்துக்கு அப்புறமா தண்ணி வடிச்சு எடுத்து வச்சிருங்க. இன்னைக்கு நான் என்னோட இன்ஸ்டன்ட் பாட்ல செய்ய போறேன். இதுல சாட்டே மோட் ஆன் பண்ணிட்டு சூடானதுக்கு அப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்க்க போறேன். நெய் கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்க போறேன். இந்த எண்ணெய் எதுக்காக சேர்க்கிறோம்னா நெய் கருகாம இருக்கும். தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் கடுகு, 2 டீஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சமா செவக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு ஒரு 1/2 கப் அளவுக்கு முந்திரி சேர்க்க போறேன். உங்களுக்கு முந்திரி வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா வேர்க்கடலை வேணாலும் சேர்த்துக்கலாம். இதையெல்லாம் பொன்னிறமா வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இது கூடவே இன்னைக்கு நான் ஒரு பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கூட 5ல இருந்து 8 பச்சை மிளகாய், இது உங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சியும் நசுக்கி போட்டிருக்கேன். கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சமா வதங்கினா போதும். அடுத்ததா நான் இப்போ ஊற வச்சு தண்ணி வடிச்சு வச்சிருக்கேன் நம்மளோட சிறுதானியத்தை கூட சேர்க்க போறேன். இது ஒரு 2 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா இது கூட நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா கலந்து விட்டுருங்க. 1 கப்பு சிறுதானியத்துக்கு இன்ஸ்டன்ட் பாட்ல செய்யறீங்கன்னா 1.25 கப்பு தண்ணி ஊத்தினா போதும். இதுவே நீங்க சாதாரண குக்கர்ல செய்ய போறீங்க அப்படின்னா 1க்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஊத்திக்கோங்க. நான் இன்னைக்கு மொத்தத்துல 2 கப்பு சேர்த்திருக்கேன். அதுக்கு 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்க போறேன். சேர்த்ததுக்கு அப்புறமா மூடி போட்டு மூடிருங்க. சாட்டே மோட ஆஃப் பண்ணிட்டு அடுத்ததா இப்ப நான் பிரஷர் குக் மோட் ஆன் பண்ண போறேன். பிரஷர் குக் மோட்ல ஒரு 8 நிமிஷத்துக்கு ஹை பிரஷர்ல வேக விட போறேன். 8 நிமிஷம் டைம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரஷர் தானா அடங்க விட்டுருங்க. பிரஷர் தானா அடங்குனதுக்கு அப்புறமா நான் இன்னைக்கு மூடியை ஓபன் பண்றேன். பாருங்க, நம்மளோட சிறுதானியம் அருமையா வெந்திருக்கு. இந்த சமயத்துல உங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா நெய் தேவை அப்படின்னு நினைச்சீங்கன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு கொஞ்சமா கலந்து விட்டுருங்க. அவ்வளவு தாங்க, நம்மளோட சுலபமான ஆரோக்கியமான சிறுதானிய உப்புமா தயார். இத சட்னி இல்லைன்னா சாம்பார் கூட சர்வ் பண்ணுங்க.